நாங்கள் தண்ணியில் மிதக்க சொல்ல கூட எங்களுக்கு எதுவும் வந்து எங்களுக்கு தரல. அவ்வளோ தண்ணியில் ஒரு வருஷம் மிதக்குவோம். அந்த சைடு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க யாரும் எங்கள் தெருவுக்கு வந்து. எங்கள் 5 6 தெரு அந்த சைடே இந்த உள்ளே யாரும் வரமாட்டாங்க. கவர்மெண்டெல்லாம் வந்து செய்யனால எதிர்பார்க்க கூடாது. நம்மளை பார்த்துக்கணும். தொழில் எதுவும் தெரியாது, இல்லை வேற எந்த தொழிலும் தெரியல. ஒரு வாரமா மழையில சாவுறோம். வீட்லயும் தண்ணி, இவ்வளோ தூரத்தில் தண்ணிக்குதா, நீச்சல் அடிச்சுன்னு தான் வரோம். நாங்கள் காலெல்லாம் சேர்த்து புண்ணா கிடைக்குது. தான் உட்காந்துக்கிறோம். இவ்வளோ விலை கொடுத்து நாங்கள் பூவை வாங்கிட்டுக்கிறோம். சரி, நாளைக்கு நல்ல தீபம்னால வியாபாரம் பண்ணட்டும் நாங்கள் வாங்கிட்டுக்கிறோம். இப்போ போலீஸ்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏமா எடுமானா எடுத்துதான் ஆகணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸில் அவங்கவுங்க நின்று ஜெயிச்சு வராங்க பாருங்க. அந்த பிளேஸில் வேணால் அவங்களாம் ரெக்கவர் பண்ணலாம். இந்த மாதிரி அப்பாவி மக்கள் இருக்கிற பக்கம்லாம் இன்னும் கண்டுக்காம தான் இருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் நல்லா எங்களுக்கு இருந்தது சலுகை. இப்போ எதுவுமே இல்லை. எம்ஜிஆர் ஆட்சியில் ஓரளவுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து எங்களுக்கு நல்லா ஆட்சி இருந்தது. இப்போ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பாட்டி, இந்த மழை 2 நாளாக தொடர்ந்து சென்னையில் பெஞ்சிட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? பாதிப்பு பொழப்பதாம்பா இல்லை, யாருக்கும் பொழப்பு இல்லாத நாங்கள் உக்காந்துக்கிறோம். அதான் மழை இல்லாமல் தான் பொழப்பு இருக்கோம். மழை இருக்கிறதுனால எங்களுக்கு பொழப்பு இல்லை. அதுதான் வேற ஒன்றுங்க. இப்போ இந்த உங்களுக்கு தொழில் எப்படி இங்கே இருக்கு? மழை வந்ததுனால இதே பூத்தொழில் தான். தலைமுறை எங்களுக்கு இதே பூத்தொழில் தான். மழை பெஞ்சா எங்களுக்கு வியாபாரம் இருக்காது. மழை இல்லைன்னா ஒரு அளவுக்கு அப்படியே சாப்பாடு சொல்ல அப்படியே ஓடிடும். எனக்கு எந்த பாதிப்பும் பண்ணல. நான் பாட்டில் வேலைக்கு போகிறேன், வரேன், ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு போய்ட்டு கஞ்சிக்கு அரிசி சாப்பிட்டுக்குவேன், ஊறுகாய் வச்சுக்கின்னு. வேற இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை, உங்களுக்கு இப்போ வீட்டில் கவர்மெண்டெல்லாம் வந்து செய்யனால எதிர்பார்க்க கூடாது. நம்மளை பார்த்துக்கணும். போய்க்கிறதுக்கு கஷ்டம்தான். நாங்கள் மழையில் ஒரு வாரமாக அவஸ்தைப்பட்டு புரியுதா? எங்களால் கஷ்டப்படுறோம். நாங்கள் வருமானம் எதுவும் கிடையாது. இது விற்றாதான் எங்களுக்கு சாப்பாடு. இது விற்கல வியாபாரம். இப்போ தான் வந்து கடையே போட்டுடும். புரியுதா? எங்களுக்கு இது வியாபாரம். இதுதான், வேற தொழில் எதுவும் தெரியாது, இல்லை வேற எந்த தொழிலும் தெரியல. ஒரு வாரமாக மழையில சாவுறோம். வீட்லேயும் தண்ணி, இவ்வளோ தூரத்தில் தண்ணிக்குதா, நீச்சல் அடிச்சுன்னு தான் வரோம். நாங்கள் காலெல்லாம் சேர்த்து புண்ணா கிடைக்குது. தான் ஏன்னா இந்த இடத்துல போடக்கூடாது, எடுன்னா எடுத்து தான் ஆகணும் நாங்கள். ஆமாம், இங்கே கடை போடுறது கூட எங்களுக்கு அலோடு கிடையாது. எங்களுக்கு இப்போ எடுனா நாங்கள் எடுத்து தான் ஆகணும். வேற என்ன பண்ணுவீங்க? வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. வேற எங்கே போய் நாங்கள் போய்க்கிறது எத்தனை ஆகணும். வீட்டில் தான் உட்காந்துக்கிறோம். இது இவ்வளோ விலை கொடுத்து நாங்கள் பூவை வாங்கிட்டுக்கிறோம். சரி, நாளைக்கு நல்ல தீபம்னால வியாபாரம் பண்ணட்டும் நாங்கள் வாங்கிட்டுக்கிறோம். இப்போ போலீஸ்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏமா எடுமானா எடுத்து தான் ஆகணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுது? எங்களுக்கு வேறு வேலையும் எங்களுக்கு தெரியாது. இது பொய்ப்பு தான் எங்களுக்கு. இதை நம்பி தான் நாங்கள் சாப்பிட்றோம். இதை நம்பி தான் வாடகைலாம் நாங்கள் கொடுத்தாகணும். வீடு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான் எங்கள் வீடு. இந்த 1ஆம் தேதி பிறந்ததுன்னா இப்போ வாடகை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். என்ன பண்ணுது? எங்களுக்கு வயிற்றுல அதுதான். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் கடை போடக்கூடாது, எடுங்கோ அப்படின்வாங்க. எடுத்து தான் ஆகணும். எப்படின்னா இப்போ கார்த்திகை தீபம் சீசன் இல்லையா, சீசனுக்கு ஏற்ற வியாபாரம் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்காக ஜனம் நடமாட்டமே புயலுன்றதுனால பெருசாக ஒன்றும் ஜனம் நடமாட்டமே இல்லை, யாருமே வரல. பெருசாக யாரும் வியாபாரம் இதை நம்பி தான் நம்ம வந்து பொழப்பு பார்க்குறோம். வாங்கி போட்ட பொருள் எல்லாம் யாருமே ஒன்றும் வந்து வாங்கிக்கல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மழை வெள்ள பாதிப்பை தவிர்க்கிறதுக்காக 4000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்களாம். ஸோ இது எப்படி கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன ஒழுங்காக நல்லா பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்றது நாங்கள் சொல்ல முடியாது, அந்த அளவு இல்லை. நாங்கள் தண்ணியில் மிதக்க சொல்ல கூட எங்களுக்கு எதுவும் வந்து எங்களுக்கு தரல. அவ்வளோ தண்ணியில் ஒரு வருஷம் மிதக்குவோம். அந்த சைடு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க யாரும் எங்கள் தெருவுக்கு வந்து. எங்கள் 5 6 தெரு அந்த சைடே இந்த உள்ளே யாரும் வரமாட்டாங்க. மற்ற இடம்லாம் வந்து மெயினில் கொடுத்துட்டு போவாங்க. எங்கள் இடத்துக்கு யாரும் வந்து இன்னும் உதவி ஏது உதவின்னு கேட்க மாட்டாங்க. ஒரு 4000 எழுதுறோம், 5000 எழுதுறேன்னுவாங்க. ஆனால் எழுதி போட்டாலும் எங்களுக்கு யாருக்கும் வராது. எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கும் வராது. எழுதுறதுனா பெருமையாக வந்து எழுதுவாங்க, ஆனால் யாருக்கும் எதுவும் வராது. மற்றவங்களும் வாங்குவாங்க, மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் வாங்குவாங்க. எங்கள் தெருவுக்கு அது யாருக்கு ஒதுக்கிறாங்கன்னு தெரியலையா? யாருக்கு ஒதுக்கிறாங்க? மக்களுக்கு சரி நேரம் வந்துச்சா வராது. அதை எதிர்பார்த்துட்டு நாங்கள் இருக்க முடியாது. எங்களால் முடிஞ்சது என்னவோ வியாபாரம் பண்ணின்னு போயிட்டு வேண்டியதுதான். அது வரும்போது வரும். ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா அந்த சைடில் வேணால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸில் அவங்கவுங்க நின்று ஜெயிச்சு வராங்க பாருங்க. அந்த பிளேஸில் வேணால் அவங்களாம் ரெக்கவர் பண்ணலாம். இந்த மாதிரி அப்பாவி மக்கள் இருக்கிற பக்கம்லாம் இன்னும் கண்டுக்காம தான் இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க தான் எடுக்கணும். அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியாதுயா.
புரியுதா? எங்களுக்கு எங்கள் கஷ்டத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும். அது நீங்கள் தான் பார்த்து என்ன செய்யணுமோ அது செய்ய சொல்லணும். ஏன்னா இப்போ நாங்கள் வீட்லேயும் உட்கார முடியாது, வியாபாரத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு பழக்கமாகிடுச்சு வியாபாரம் பண்ணி. வேறு தொழில் தெரியாது. வேறு தொழில் தெரியாது. ஏன்னா இந்த மயம் காற்று எதுவாக இருந்தாலும் புயல் வந்தாலும் நாங்கள் இந்த வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். அது வீட்டில் இருந்தால் யாரும் எங்களுக்கு சொல்லுங்கள். கவர்மெண்ட் என்ன பண்ணதா எங்களுக்கு சாப்பாடு. ஆமாம், இது வித்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. அரிசி கூட இது வித்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் அன்னாட தொழில் இதுதான், வேற நம்மளுக்கு தெரியாது. அவங்க தான் சொல்லணும் அதை பற்றி என்னான்ட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறோம், இந்த மழை வருது கஷ்டப்படுறோம். 1/2 கிலோ அரிசி கூட வழி கிடையாது. வியாபாரம் பண்ணால் தான் வாங்க முடியும். வியாபாரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுவும் 4 நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் கடையே போட்டோம். என்ன பண்ணுறது? ஒரு பக்கத்தில் 10 ரூபா கடைங்கன்னா அவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க, எங்களுக்கிட்டே அங்கே இந்த மாதிரி இருக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். வியாபாரம் ஆச்சுன்னா நாங்கள் சாப்பிடுவோம், கஞ்சி குடிது கறி சோறு கூட சாப்பிடுவோம். வியாபாரம் இல்லை. இந்த மாதிரி மழை பாதிப்பு திமுக அதிமுக எந்த கட்சி சரியா செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த கட்சியெல்லாம் பற்றி ஏதோ கேட்குறேன், எங்கள் கஷ்டத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்த மழை உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? இந்த மழைனால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? மழைனாலன்னா வீட்டுக்குள்ளனா எங்கள் வீட்டுக்கு நான் இதே லைனில் தான் இருக்கும், துறைப்பக்கத்தில் தான். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம வெளியில் ஊற்றுறதுக்கே அது போதும் போதும்னு ஆகுது. அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா எல்லாரும் பாகுபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே பார்க்கணும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்ட்டு பார்க்காம எல்லாருக்குமே வந்து சரிசமமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஐயா தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களே, எங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான், இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. ஏழைங்க ஓட்டு உங்களுக்கு தான். வரவே வராது. இப்போ இந்த மாதிரி மழை பிரச்சனைகளை திமுக அதிமுக எது நல்லா செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைலாம் நீங்கள் கோச்சிங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சியில் நல்லா எங்களுக்கு இருந்தது சலுகை. இப்போ எதுவுமே இல்லை. எம்ஜிஆர் ஆட்சியில் ஓரளவு ஜெயலலிதா அம்மா வந்து எங்களுக்கு நல்லா ஆட்சி வந்தது. இப்போ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு? நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறது? அவங்க தான் செய்யணும். நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதான் பார்த்து செய்யணும். நம்ம என்ன அவங்களுக்கு வைக்க போகிறோம்? அவங்க மேலே இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு செய்யணும் இல்லையா?